இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த கம்பு பணியாரங்க. எந்த விதமான அரிசி யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேங்க. 2 டம்ளருக்கு அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்துங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த அளவுகள் 50 பணியாரம் வருங்க. 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு 3 மணி நேரம் ஊற வச்சாலே கம்பு உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறி வந்துடுங்க. ஊற வச்ச தண்ணியோட மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு 5லிருந்து 7 நிமிஷம் லைட்டாக தருதருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் தோசை பணியாரம் ரெண்டுமே நல்லா வருங்க. உப்பு போட்டு கரைச்சிட்டு குறைஞ்சது 4 to 5 மணி நேரம் புளிக்க வச்சிங்கனாவே போதும். இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே ராகி, கம்பு, சோளம் எல்லாமே வந்துட்டு ஊற வைக்கிற நேரமும் கம்மி, புளிக்க வைக்கிற நேரமும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மாவு வந்து ரொம்ப புளிப்பாயிரும். நான் பணியாரங்கிறனால கொஞ்சோண்டு ஆனியன் கட் பண்ணி போட்டு ஊற்றிக்கிட்டேங்க. இந்த கல்லை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பணியாரக்கல் வந்து இண்டோலியம் பணியாரக்கல்லுங்க. வாஷ் பண்ணுறக்கு சுடுதண்ணி யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வரல சீசனிங் பண்ணணும்னா விளக்கெண்ணெய், ஆனியன் வச்சு சீசனிங் பண்ணிக்கோங்க. பணியாரம் சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.